Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் கெட்டி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கெட்டி மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மத்தி மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டை வந்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா 6 எடுத்திருக்கேன். பூண்டு 10, தக்காளி வந்து 3. இதை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, எலுமிச்சப்பழம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், கடுகுலந்து, சோம்பு, தேங்காய் பால் வந்து நல்லா திக்கா நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். இந்த மீனில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டை வந்து ஒரு மிக்சரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே நல்லா ஒரு பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக இதை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் மத்தி மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து மத்தி மீனை இதில் வந்து சேர்த்துடலாம். மத்தி மீனை வந்து ரொம்ப பொரிக்க தேவையில்லை. அரை பதம் மத்தி மீன் வெந்தால் போதும். நீங்கள் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மத்தி, காணங்கத்தா, சங்கரா, கெளுத்தி எல்லாமே இந்த குழம்புக்கு சேர்க்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த மீனை வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ இந்த பக்கமும் பாதி அளவு வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் சேர்த்த கலவையை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கைப்பிடி, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது வந்து 2 தக்காளி. ஏற்கனவே நம்ம 3 தக்காளியை அரைச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க தக்காளி, காஞ்ச மிளகா விழுதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வந்து 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம வந்து 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கெட்டி மீன் குழம்புல என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் குழம்புக்கு வந்து நம்ம புளி கரைச்சல் சேர்க்கவே தேவையில்லை. இதுதான் இதோடைய ரகசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வந்து ஓரளவுக்கு கொதிக்கும் பொழுதே நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அரை பதத்துக்கு பொரிச்சு வச்சிருக்க மீனை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது வந்து உடைஞ்சிரும். அதனால் வந்து சும்மா மேலாப்பில் இதை வந்து லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு இதை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பண்ணி இதில் விட்டுறலாம். இந்த மணக்கும் கெட்டி மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.